என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. எல்லாரும் விஜய் டிவியில் ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க. கலக்கப்போவது யாரு, பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்தில் சாருகாசன் சார் படத்துலேயே லீடு பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக வந்து யாதும் அறியான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து தலைவா பண்ணுறீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிவிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணினது தான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து எங்கள் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஒன்றுனா வேணும் டயரு, யாதும் அறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்தில். அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதும் அறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அடையாளம் 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்த சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா, அது கண்டிப்பா வந்து சிவானா வாய்ஸ், எஸ்கேனா வாய்ஸ் கலக்க போவதியாரில் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளாக எனக்கு கிடைச்சிது. என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்கண்ணே? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி யாதும் அறியான் படத்தை உங்கள் டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு போஸ்டரில் படத்தையே வேறு லெவலில் கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், இந்த படம் வேற லெவலில் வருங்க. அதுவும் ஆனந்தன்னு ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்கிற மாதிரி தான் சொல். இங்கே பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க. பாய். ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அண்ணா இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட்லேயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ க்ரியேட்டிவாக எங்கள் டைரக்டர் பண்ணார். அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடச்சிதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்தில் ரூம் எடுத்துடலாம், அப்போ தான் ஆடிஷன் சீக்கிரமாக வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து அது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் இருக்கியா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சாலிகிராமத்துலேயுமே நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. நான் இதை வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இன்றைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரித்து பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் மீடியா மக்களுக்கும், இதை டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு பேசலாம் தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் டைரக்டர் வந்து இப்படி ஒரு கதை சொன்னார். நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். மை ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் வந்து ஃபோனில் தான் படத்தோட டீம் சொன்னாங்க. என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வெல்கம். என்னோட வணக்கம். யாதும் அறியான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் இந்த படம் முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு படம். படத்தில் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா 3 பாடல்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்பையும் பாடல்கள் போட்டு போர் அடிக்க விரும்பலன்னு டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்கு. மற்றபடி சொல்லணுன்னா டைரக்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு விலாவாரியாக சொல்லுவார். நான் நன்றி. யாதும் அறியான் இப்போ என்னென்னா, அந்த படத்தை வந்து ட்ரெய்லரு பாடலாம் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சவோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ப்ரொமோஷனில் வந்து அந்த போஸ்டர் முதல்வர் விஜய் அப்படின்ற அந்த போஸ்டர் வந்து பெரிய வைரல். இப்போ கூட
இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கதாநாயகன் அவர் வந்து அந்த சட்டையை பாருங்கள், கொலை பண்ணிட்டு அப்படியே வர்ற மாதிரியே வந்திருக்கிறாரு அவர். அதாவது படத்தின் பெயர் யாதும் அறியான், ஆனால் அந்த இயக்குனர் வந்து அனைத்தையும் அறிவான் அப்படிங்கிறதான். ஸோ இந்த படம் வந்து எப்படியெல்லாம் படத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்த படத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் திருநெல்வேலி தினமலர் எம்டி தினேஷ் அவர்கள். ஸோ அவரோட அதாவது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கால்கள் வந்து தரையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான உதாரணம் வந்து தினேஷ். ஸோ அவரது எளிமையும் பண்பும் அவரது அர்ப்பணிப்பும் இந்த படத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும், வெற்றியடைய வைக்கும். அந்த டீமோட ஒத்துழைப்பு, டீமோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து சிறப்பாக வெற்றியடையும். இந்த டீம் ஒற்றுமையாக அடுத்தடுத்து மென்மேலும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன். நன்றி. தினமலர் பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து ஒரு அம்பி வருவார்னு எதிர்பார்த்தேன், ரெமோ வருவார்னு கூட பார்க்கலாம். அந்நியனே வந்திருக்கிறார். தினமலர் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து சைவ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அமாவாசையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிட்டேன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ, அப்பாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் சைவம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 2:30-3 இருக்கும். சென்னையில் அது மாதிரி எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், சத்தியமாக சைவ சாப்பாடு கிடைக்காது அந்த டயத்துக்கு. சைவம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, அசைவம் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தினமலர் குடும்பத்துலேருந்து அசைவமாக ஒரு படம் கொடுப்போம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு தினேஷ் சார். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு புத்திசாலி பிள்ளை எப்படி பொழைச்சிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சாருக்கு. சோகமாக பார்க்குறாரு. நான் சொன்னதில் அவருக்கு சந்தோஷமாக வருத்தமானு தெரில. நிச்சயமாக வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பார். ரொம்ப அப்பாவியாக பார்த்த ஒரு பிள்ளை இப்படி ஒரு டெரராக பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நான் பெருசாக ஒன்றும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பேசுவோம் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். நம்ம நேரில் சில மனிதர்களை பார்ப்போம், ஆனால் திரையில் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இருக்கும். விஜய் சாரை பற்றிலாம் எல்லோரும் சொன்னாங்க. அவரோட 4 படங்கள் நடிக்கும்போது நேரில் பார்க்கும்போது இந்த அப்பாவி பிள்ளையா இப்படி திரையில் வந்து இப்படி விளையாடுது, பூந்து விளையாடுது, வீடு கட்டி விளையாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட நெருங்கி பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இதாக பேசுவார். வணக்கம்னு சொன்னால் கூட அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து வச்சு தர மாட்டார், அப்படி மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் டைலாக் பேசும்போது ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கார். அந்த வரிசையில் சினிமாவில் வந்து ரொம்ப நம்ம நேரில் சாஃப்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து திரையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தினேஷும் வந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அவருடைய நட்புக்காக நிறைய பேர் இப்போ கூட பேரரசு சார் சொன்னாங்க, நான் எனக்கு வர முடியல, முக்கியமான வேலை இருந்தது. கணக்கல் மாஸ்டர் கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்கும்போது எப்படி வர்றீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேரரசு சார் இல்லை தினமலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திரும்ப அவரே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து கோபியை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசி ஆகணும், டேரக்டர் கோபியை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணுன்னா வந்து ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப அவர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லும்போது இதுக்கான தேவையே இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நடிகனாகட்டும், ஒவ்வொரு இயக்குனராகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அந்த பத்திரிகையில் இன்றைக்கி எவ்வளவுதான் என்னமா வந்தாலுமே கூட அந்த பத்திரிகையில் ஒரு பேர் வர்றதன் மூலமாக ஒரு பெரிய டைரக்டருக்கு ஞாபகம் வருங்க. ஒரு படத்தில் நம்மளை நடிக்கிற கூப்பிட்டுருப்பாங்க, அந்த பத்திரிகையில் உங்களோட பேர் பார்த்தங்க, அது வேறு ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய செய்தியாக இருக்கும். அதில் வந்து அந்த நடிகர்கள் லிஸ்ட்டில் ஒரு சின்னதாக நம்மளுடைய பேர் வந்திருக்கும், இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்திருக்கும் பாருங்கள். அது பார்த்துட்டு
ஒரு நிச்சயமாக வந்து ஒரு மணிரத்னத்துக்கோ சங்கருக்கோ கூட நினைவுக்கு வர்ற அளவுக்கு பத்திரிகைகளுடைய ஆளுமை வந்து இருந்துச்சு. இன்றைக்குமே கூட இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கெல்லாம் போகிறவங்களாம் அங்கெல்லாம் சவுத்துலாம் போனோம்னா எல்லாமே தினமலர் தான், சவுத்துலாம் முழுக்க ஆக்கிரமிப்பு தினமலர் தான் இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்தாலுமே கூட இன்னைக்கு பத்திரிகை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உயிரோட இருந்துகிட்டு தான் இருக்குது. அது காரணங்கள் வேறு. கையில் வச்சுட்டு அப்படியே என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த கையில் வச்சுட்டு உயிரோட்டமாக அப்படி பார்க்கக்கூடியது பத்திரிகை வந்து இன்னமும் அது வந்து இவ்வளவு போட்டி உலகத்தில் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால வந்து நாங்கள் திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களுமே வந்து தினமலர் பத்திரிகையிலையோ எல்லா பத்திரிகையிலும், தினமலர் மட்டும் இல்லை எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க, அங்கே உள்ள மற்ற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, திரைப்படத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திரைப்பட நடிகராக வந்திருக்காங்க, மற்ற இயக்குனராக வந்திருக்கிறாங்க, நல்லா கோலோச்சி இருக்கிறாங்க இயக்குனராக வந்து பத்திரிகை துறையிலிருந்து வந்து பெரிய வெற்றியில் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பத்திரிகை துறையிலிருந்து வந்து திரைப்படத்துக்கு வந்து கோலோச்சி இருக்கிறாங்க. அதே பத்திரிகை துறையில் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு அதிபர் குடும்பமாக திரைப்பட அந்த பத்திரிகை அதிபர் குடும்பத்திலேருந்து ஒரு 4ஆம் தலைமுறை, தினமலர்ன்றது ஒரு பாரம்பரியமான பத்திரிகை, அதுலேருந்து ஒரு 4ஆம் தலைமுறையாக அந்த பத்திரிகையிலேருந்து வந்து அந்த பத்திரிகையுடைய அந்த முதலாளிகள் குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக சினிமாவுக்கு வந்தது வேற யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தினேஷ் சார் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து பல பேருடைய வளர்ச்சிக்கு, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய உயரத்துக்கு, பல பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது வந்து அந்த பத்திரிகையெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால் அந்த பத்திரிகை குடும்பத்திலேருந்து வந்த அந்த தினேஷ் அவர்கள் நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக திரைப்படத்துறையில் கால் ஊன்றணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்லை ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரலன்னு வரல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன், ஏன் படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்களா தெரியாது, பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பாக தெரியும், பேர் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஷன் வந்திருக்காரு. இல்லை இப்போ கதாநாயகர் சொன்னார், இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க. சரி, பிஸியாக இருக்க நல்ல விஷயம்தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு இது, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் இல்லை, நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பது பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்களும் எத்தனையோ படங்கள், எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 விஷயம் சொல்லியிருந்தார், அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ பேரு சாருக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்கிறீங்க, அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்லை கூட்டு இல்லை, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். இது அவர்கிட்ட நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குன்னு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் ஒரு 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புதுசாக ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் இந்த கதைக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேலே கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாரா, நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ரீரெக்கார்டிங், அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அவ்வளோ அழகாக ஒரு பொய்ட்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை துறையில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை இருந்தால் அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம்.
ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னே தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்ல, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார், புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னோம். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் டைரக்டர் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா பேச, நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார். ஒரு ட்ரெய்லரை எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படமா சார்? முதல் படமா? இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் கேட்டா அது ஓகே, நல்லா அது நல்லா பண்ணியிருந்தார் சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாதும் அறியான்னு ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரணுன்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வர போகிறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தினேஷ், தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலை மேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நல்லா பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலேருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் பிரசாத் தரப்பில் ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி முழு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு போச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல அது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காருவேன், யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியாக தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே நான் ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டைரக்ட் பண்ணது யார் தேடுங்கிட்டு இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடுங்க போதும். 2 படம் பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 படம் பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று, இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். அப்புக்குட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேஷ் பாபா இருக்கட்டும், சமுத்திரம் சீக்கிரம் இணைவோம். கனல் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதான் வேணும். எல்லோரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம், ஜி சாருக்கு 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல. விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தார். அதான் ஒரு லைஃப்பில் 2 லைஃப் கொடுத்துட்டார். ஆமாம், அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ், பத்திரிகையாளர். சிலர் ஹீரோவாக வருவாங்க, பல துறையிலேருந்து வருவாங்க, ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க. அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம், இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படி தான் நினச்சேன். சரி, பத்திரிக்கை திறந்து அவர் ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருப்பாரோன்ட்டு. இது முழுக்க
ஒரு நடிகருக்கான தகுதி, முழு தகுதி இருக்கு அவருக்கு. ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி. அந்த கலை வெறி தான் அந்த கொலை வெறியோட உட்காந்துருக்காரு. அது அந்த கேரக்டரை இன்னும் அதுலேருந்து இன்னும் மாறலாம், பயமாக இருக்குது. பார்க்கும்போது என்ன சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம். ஆனால் அவர் ஒரு இடத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலஹாசன் வந்தார். அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆளை காணோம். இதில் ஒரு பெட்ரூம் சீன் இருந்துச்சு, அது போதும். மனுஷன் புகுந்து விளையாண்டார். ஆமாம் ஆமாம். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சீனுக்காக தான் கதையை ஒத்துருப்பார் போல இருக்கு. கையை போகிறாரு, கையில் உழைக்கிறாரு. அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூடோட்டம் ஆகி போச்சு அவருக்கு. மூடோட்டம் ஆனோடனே டக்குனு செல்லை பார்த்து கூட ஏற்றிக்கிறார். இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு. அவர் பாக்கியராஜர் வந்து முருகங்கா சொன்னார். இது அதையும் மீறிடுச்சு. இப்போ டல்லாகிடுச்சா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோனை எடு, அப்படியே ரீல்ஸ் அதுக்கு பேர் ஏதோ ஒன்று மூடு எடுத்துட்டு எதாவது இருந்தாண்ணா. 2 பொம்பளையை பார்த்தாரு, திருப்பி கையை போட்டார். அது முறைச்சிச்சு. அப்போதைக்கு டைலாக், லவ்வு தான்மா. எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும். அது எங்கேயும் முடியுங்கிறது அப்புறம். அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாட்டான்னு சொல்லலாம். ஆமாம் சார், இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார். என்ன சார் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துருக்கணும். அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும். அது அதனால தான் இப்போ ஹீரோனி ஏன் வரலன்னா அது மலை மலையெல்லாம் உட்காரல, சிக்கலை. இன்னும் அந்த மூட்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம், நமக்கும் பயம் இருக்குல்ல. அதனால் பத்திரிக்கையாளர்ன்ட்டு ஒரு ஹீரோவாக இருக்காருன்னு நான் சாதாரண நினச்சிட்டேன். சார் அதுக்கு சொல்ல, உங்களோட ரியாக்ஷன் எல்லா லவ் சீனும் சரி, அந்த சீரியஸ் சீனும் சரி, ஒரு சிறந்த நடிகராக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேர நடிகராயிருங்க. ஆமாம், பத்திரிக்கையை பார்த்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் கூட வரேன். இப்போ என்ன இப்போ அது ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் பார்த்துறேன் நான். இப்போ யாதும் அறியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். அவர் ரசிகராக இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை, நிறைய சீன் இருக்குது. அவர் விஜயோட ரசிகராக பதிவு பண்ணுறது விஜயை பற்றி அந்த 2006 பேக்கில் போயிட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026. ஆமாம், அதில் விஜய் சாரை எப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனர் சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போது உதவி இயக்குனராக வந்து இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும். அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அந்த அது இல்லை, அயனார் கோயில் போய் அவரோட சொருவதில் அது இல்லை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி ஸ்ரீல ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய
மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான் நிறைய மாற்றங்கள். விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் இப்போ யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே, என்ன டைலாக் இது? ஆமாம், நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்லாம் பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயந்தான் சொல்லி முடிச்சு விட்றேன். ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும்னு ரசித்து வைக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேரக்டர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா. அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா, ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோயின் லவ் பண்ணணும். மனசளவில் நான் சொல்கிறது, நீங்கள் லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ்லாம் அனுப்பிடலாம் அப்படி இருக்குல்ல. மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும், அதை ரசிக்கணும். அணுகுணுவாக பேச நம்ம ரசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது அது ஆடியன்ஸ் ரசிப்பான். அது மாதிரி காதல் படம் பண்ணும்போது கதாநாயகியை லவ் பண்ணுவோம். டைரக்டர் சொல்கிறேன், எல்லோரும் நீங்களாச்சும் நாங்களும் வந்து வச்சுக்காதீங்க. இயக்குனர் மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம். இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார். அதான் உதாரணம் பெட்ரூம் சீன். கதாநாயகி லவ் பண்ணிட்டாரு, ஹீரோவையும் லவ் பண்ணிட்டாரு. மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரெக்கார்டிங் சூப்பர். அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினார், இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க. ஆமாம், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. கோபி சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கான தகுதி இந்த டீலரையே காத்துட்டிய. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துடணும். கோபி வந்து மிகப்பெரிய வெற்றிப்படைய இயக்குனராக உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைஞ்சிடணும். நான் அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார், அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துக்கிருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ், சுந்தர் அண்ணன் அண்ட் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன், சுரேஷ் அண்ட் தர்மா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம், அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்றைக்கி ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க, காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா? அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? ஓகே, அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக்கை பற்றி பேசணும்னு சொன்னேன், மாஸ்டர் பேசிட்டாரு. ஹீரோ பற்றி பேசணும்னு நினச்சேன், டைரக்டர் பேரஸ் சார் பேசிட்டாரு. கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொருத்தர் பேசிட்டாரு. எல்லாரும் பேசணும்னு நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, பேச்சுக்காக இல்லை. இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண
அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. கணேஷ் சாராக இருக்கட்டும், கசாலி சாராக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், சம்பத் அண்ணனாக இருக்கட்டும், சுபாஷ் அண்ணன், எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபராக தெரியும். ஒரு போராட்ட காலத்தில் நான், அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி, கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை. இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனால் இந்த நான் நடிகனாக உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற. உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கறதுக்கு, பேப்பரில் பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி, இந்த ஃப்ளாஷ் மோடாக நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்கே எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ஒன்றா நடித்து பழகி உறவுகளாக வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு. செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பராக மிரட்டியிருக்காரு அண்ணன். அதான், அதனால் அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்து, ஒரு பாலமாக இருந்து அவர் நிறைய படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன். வாழ்த்துக்கள். தினேஷ், மறுபடியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயந்தான் பேசிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். எனக்கு பயங்கரமாக, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை, பதட்டத்தில். இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து நான் டேட் 26 போட்டிருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ தப்பாக இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதில் நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல. நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ், மலையாள, தெலுங்கு 3ல். ஆனால் எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பற்றி நான் சொல்ல வரல, அவரோட பழகினதுனால சொல்கிறேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில் இல்லை மாஸ்டர், உறுதி. ஸோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாமல் ஊக்கத்தொகையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னுடைய பர்சனலாக இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க. அதை துணிச்சலாக சொல்றதுக்கு, துணிச்சலாக செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு, நான் வெளியேற்றல. என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமாக இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. ஸோ அதில் நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வச்சு அதை வெளிப்படையாக போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ
இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது. இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது. அரசியல் பேசாதப்பா இது ஆடியோ லான்ச் அப்படின்னா எப்படி? கலை பேசாதப்பா இது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது. அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும்? ஸோ நேற்று பாருங்க, ஒரு லாக்அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக, அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க, அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும். என்ன அப்போ காவல்துறை யாரை கேட்டு வேலை செய்துங்க? காவல்துறைக்கு என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன். இல்ல இது அதுதாங்க அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நான். இதை நான் ஓகே, இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு, தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரை இப்படி தான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மேட்ரையும் சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்ததாக இயக்குனர்களின் நடிகன்
தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர் யாதுமறியான் படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அப்புக்குட்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று போத கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல. தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுமாதிரி நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லைண்ணா தம்பி வந்துடுவேண்ணா. வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்க, வேற எங்கேயா போயிருக்கேன், நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னேன். அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்காங்க மைக்கை வச்சுருக்கு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டே அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு அந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதேமாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சுருவான். அந்தளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் மன்னிச்சிங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயாக புகழ்ந்துட்டுருக்காங்க, நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதாக வந்து நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னை பேச விட்டு அழகாக பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன், சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறையா இன்ட்ரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ, அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், ப்ளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணுன்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால
நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலைன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள். சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி.